தென்னக காசி பைரவர் திருக்கோவில் அவல்பூந்துறை ஈரோடு. மூலவர் ஸ்ரீ மகா கால பைரவர் 39 அடி பிரம்மாண்ட வடிவம். ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர். ஸ்தாபகர் ஸ்ரீ விஜய் சுவாமிகள். கோயில் அமைப்பு 39 அடி உயர ஐம்பொன் கால பைரவர் சிலை. நுழைவாயில் 64 பைரவர் வடிவங்கள். விசேஷ நாட்கள் தேய்பிரை அஷ்டமி, பௌர்ணமி, ஸ்வர்ண அபிஷேகம், அமாவாசை, நெய் அபிஷேகம். அமைவிடம் இராட்டை சுற்றிபாளையம், அவல்பூந்துறை ஈரோடு மாவட்டம் ஈரோடு. உலக சாதனை பைரவர். இக்கோவிலின் நுழைவாயிலில் 39 அடி உயரத்தில் சுமார் 8 டன் 8000 கிலோ எடையுள்ள ஐம்பொன்னாலான கால பைரவர் சிலை அமைந்துள்ளது. இது ஆசியாவிலேயே மிக உயரமான பைரவர் சிலையாக கருதப்படுகிறது. அரை கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தே இந்த பிரம்மாண்ட சிலையை பார்க்க முடியும். தரிசன நேரம் கோவில் பொதுவாக காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை தொடர்ந்து திறந்திருக்கும். தேய்பிரை அஷ்டமி நாட்களில் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேகங்கள் இரவு வெகுநேரம் வரை நடைபெறும். வேண்டுதல் முறை: முதலில் கோவிலுக்கு வெளியில் உள்ள பைரவருக்கு நெய் தீபம் ஏற்றி பிரார்த்தனைகளை அங்கே சொல்லிவிட வேண்டும். பின் உள்ளே சென்று ஸ்வர்ண விநாயகரையும் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரையும் வணங்க வேண்டும். கோவிலை 6 முறை வலம் வந்து அமர்ந்து தேகாரோக்கியம், அஷ்டலட்சுமி கடாட்சம் மற்றும் சத்ருநாசம், எதிரிகள் தொல்லை நீங்க பிரார்த்திக்க வேண்டும். அபிஷேகங்கள்: அமாவாசை அன்று உடல் நலம் பெற நெய் அபிஷேகம் செய்யலாம். பௌர்ணமி அன்று கடன் மற்றும் பணப்பிரச்சனைகள் தீர ஸ்வர்ண அபிஷேகம் செய்யலாம். குறிப்பாக தேய்பிரை அஷ்டமி அன்று பக்தர்கள் தங்கள் கைகளாலேயே பைரவருக்கு அபிஷேகம் செய்வது இக்கோவிலின் தனிச்சிறப்பு. தென்னக காட்சி: காசிக்கு இணையான தலமாக இது போற்றப்படுகிறது. செய்வினை கோளாறுகள், கண் திருஷ்டி மற்றும் எதிரிகளின் தொல்லைகளிலிருந்து விடுபட பக்தர்கள் இங்கு வருகிறார்கள். சிமெண்டால் அல்லாமல் ஐம்பொன்னால் உருவாக்கப்பட்டு மேலே சிமெண்ட் பூச்சு மற்றும் கருப்பு கலவையால் அலங்கரிக்கப்பட்ட சக்தி வாய்ந்த சிலை இது. விஜய் சுவாமிகள் தவம்: ஸ்ரீ விஜய் சுவாமிகள் அவர்களின் தவத்தின் பயனாக இந்த ஆலயம் உருவானது. இது சாதாரண கட்டுமானமாக இல்லாமல் ஆகர்ஷண சக்தி கொண்ட ஐம்பொன் சாங்கியத்தால் எழுப்பப்பட்ட ஆலயமாகும்.